அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோட ப்ரௌனி ரெசிபி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் ஆயில் யூஸ் பண்ணி 3 kg அளவில் எப்படி ப்ரௌனி பண்ணலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி இந்த அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல எனக்கு தேவையான பொருளை நான் அளந்து வச்சுக்கிறேன். டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு 646 கிராம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி டபுள் பாயில் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைமில் நான் சுகர் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். பவுடர் பண்ண சுகரோட அளவு 884 கிராம். பாருங்கள், எனக்கு சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிட்டு இதில் நான் ஆயில் தான் சேர்க்க போகிறேன்னு முதலே சொன்னேன். ஆயிலோட அளவு 554 கிராம் ஆயில் எடுத்திருக்கேன். இதில் நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டில் இந்த ஆயிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு மைதாவோட அளவு 434 கிராம் எடுத்து எனக்கு அது கரெக்டாக இருந்துச்சு. கொக்கோ பவுடர் 80 கிராம் எடுத்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ட்ரையான பவுலில் ஒரு 12 முட்டை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 அந்த மூடி இருக்குல்ல, அதில் 3 இது நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணியிருக்கேன். ஓரளவு பீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ண சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சிருக்கணும், அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு கரையாத மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிஞ்சுன்னா நான் பண்ண மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயும் சாக்லேட்டும் கலந்து வச்சுருந்தாலும் அந்த மிக்ஸையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் வேகமாக மிக்ஸ் பண்ண மாதிரி தெரியும், பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். நான் இப்போ ஸ்பீடில் போட்டிருக்கனால ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ண மாதிரி தெரிகிறது. இப்போது நம்ம கொக்கோ பவுடரும் மைதாவும் அளந்து வச்சல அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ட்ரையில் ஊற்றிக்கிடுறேன். இதில் ஓவன் 170 இதில் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வச்சுட்டு 40 நிமிஷம் டைம் செட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பட்டர் யூஸ் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் ஆயில் யூஸ் பண்ண ப்ரௌனியும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.